நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று வன்னியரசு வந்து என்ன சொல்லிக்கிறான்னா, அண்ணன் வந்து தரமான சம்பவம், சிறப்பான சம்பவம் ஒன்று பண்ணார் இல்லைங்களா. மரமேறி கல் இருக்கிறாரு. கல்லுக்கான தடையை உடைக்கணும். நாமளும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை நாளைக்குடா போராட்டமே பண்ணின்னுக்கிறது? நீங்கள் ஏறினா தானே தடை போடுறாங்க. நான் ஏறுறேன், கல்லை இறக்குறோம், கொடுக்குறோம், தடையை உடைக்கிறோம் அப்படின்னு ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாரு. திமுகக்காரே தூக்கத்தை தொலைச்சிட்டான், நம்ம அடிமடியிலேயே கையை வச்சுட்டார் சீமான்னு சொல்லிட்டு சில வாடகை வச்செல்லாம் பேச விட்டாங்க. இப்போ இறக்குனதுக்கு அப்புறம் முக்கியமான வாடகை வன்னியரசை பேச விட்டுருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை மட்டும் நீ கல் இறக்க சொல்லி அவங்க வந்து மீண்டும் கீழே கொண்டு போகிறீங்க. இதை காமராஜர் ஒருபோது மன்னிக்க மாட்டார். கல்லையே குடிக்கக்கூடாது, கல்லை இறக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பல பள்ளிக்கூடங்கள் கட்டி காமராஜர் திறந்தார். அதனால் காமராஜர் உங்களை, சீமானவர்களே, உங்களை மன்னிக்க மாட்டார். மீண்டும் நீங்கள் சனாதன காலத்துக்கே இழுத்து செல்றீங்க அப்படின்னு குவியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, அத்தை கனிமொழி அண்ணன் சீமான் அவர்கள் திருச்செந்தூரில் ஒரு சம்பவம் பண்ணார்ல. ஏன் முப்பாட்டன் முருகனுக்கு திருச்செந்தூரில் தமிழில் குடமுழுக்கு பண்ணுற இல்லைன்னா மொத்த திருச்செந்தூர் என் கண்ட்ரோலு, அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் எல்லாம் நீ இங்கே இறக்க வேண்டியது வரும் பார்த்துக்கா அப்படின்னு அண்ணன் லைட்டாக ஒரு பஞ்சு போட்டு வந்தார்ல. அதனால் அத்தை கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயில் பிரச்சனைலாம் வந்து அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது, அதை வந்து அறநிலைத்துறை பார்த்துக்கும், இல்லைன்னா பக்தர்களும் மக்களும் பார்த்துக்குவாங்க, நீங்களாம் வந்து தலையிடக்கூடாதுன்னு அத்தை சொல்லிக்கிறாங்க. ஆமாம், மக்கள்லாம் யார், பக்தர்கள்லாம் யார்? இரண்டும் யாமே. அப்போ நாங்கள் எங்களுக்காக எங்கள் அண்ணனை பேச சொல்கிறோம். ஆமாம், உங்களுக்கும் முருகனுக்கும் என்ன சம்மந்தம்? என்ன சம்மந்தம்? நீங்கள் எதுக்கு எங்கள் அண்ணனை பற்றி கேள்வி கேட்குறீங்க? அறநலத்துறை பார்த்துக்குமா? அந்த அறநலத்துறை யாருக்கிட்ட இருக்குது? அப்போ ஸ்டாலின் கிட்ட. நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்களே. சமஸ்கிருதம் தான் நாங்கள் ஊதுவோம், அதுவும் கோயிலில் 12 மணிக்குத்தான் நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணோன்னா என்ன அர்த்தம்? சிம்பிளாக ஒரு வீடு கட்டினா கூட அந்த வீட்டுக்கு காலையில் நல்ல நேரம் பார்த்து கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஏன் மக்கள் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றான், முருகா என்னை காப்பாற்றுன்னு. அப்படியாப்பட்ட முருகனுக்கு மட்ட மதியானத்தில் தான் பண்ணுவாங்களாம். இதை வந்து நம்ம கேள்வியே கேட்கக்கூடாதான். இவங்க எதை வேணாலும் பண்ணுவாங்களாம், நம்ம கேள்வி கேட்கக்கூடாதான். தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததுன்னு சொன்னதுக்கு கன்னடக்காரன் அந்த கதி குதிச்சான். அப்போலாம் வந்து மைக்கு நீட்டுறப்ப நீங்கள் பூந்து ஓடுறீங்க, தெரிச்சு ஓடுறீங்க. ஐயோ எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமாக நான் சொல்ல மாட்டேன்னு. அப்போது தமிழ் மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்லை, தமிழ் கடவுள் என் முப்பாட்ட முருகன் மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் மக்களுக்காக என் முப்பாட்ட முருகன் கேள்வி கேட்க வந்தால் எங்கள் அண்ணனை வந்து அரசியல்வாதி தலையிடக்கூடாது. அரசியல்வாதி ஏன் தலையிடக்கூடாது? அரசியல்வாதி தான் தலையிடுவார். அதுவும் எங்கள் அண்ணன் சீமான் தமிழ் மகன் தான் தலையிடுவார். அதனால் நீங்கள் வந்து இப்படிலாம் உருட்டக்கூடாது. கன்னடமாக தமிழான்னு வந்து பிரச்சனை வந்தப்போ மைக் நீட்டப்போ இப்படி ஓடினீங்க, அதேமாரி இதையும் நீங்கள் கடந்து போயிடணும். இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, முருகனுக்கும் திராவிடனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேர்தல் நேரம் வந்தால் மட்டும் அந்த முருங்கை வேலை பிடிங்கிட்டு நானும் முருக பக்தன்தான், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அப்பா கெஞ்சுவார். தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா என் முப்பாட்ட முருகனுக்கு நீங்கள் கண்ட மொழியில் குடமுழுக்கு நடத்துவீங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், நாங்களாம் சொம்பைங்க. அதனால் அத்தை இந்த பிரச்சனை நீங்கள் உள்ளே வராதிங்க. அடுத்தது நம்ம வன்னியரசு. அவரு பார்த்தீங்களா சார், காமராஜரே வந்து சீமானா மன்னிக்க மாட்டாராம். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் கல் குடிக்க வைக்கிறாராம். ஆமாம், தமிழ்நாடு அரசு நடத்துது டாஸ்மார்க்கு எந்த கோயில் தீர்த்தம் சொல்லுங்க ஐயா, எந்த கோயில் தீர்த்தம்? எங்க அண்ணனை மன்னிக்க மாட்டாரா காமராஜர்? இல்ல ஊருக்கு ஊர் தெரு தெரு டாஸ்மார்க்கை திறந்துட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி குடிக்க வச்சு கெடுக்குது, உங்களை மன்னிக்க மாட்டாரா? எதுக்கு நீங்க இப்படி உருட்டுறீங்க? உங்களுக்கும் என் மக்களுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்க? மக்களுக்காக கட்சி நடத்துறீங்களா? இல்லை மக்கள் பிரச்சனைனா ஒன்று வரீங்களா? ஆட விடுங்க, இதை மக்கள் பிரச்சனையே விடாதீங்க. உங்கள் சமூகத்து மக்களுக்கு தானே கட்சி நடத்துறீங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது என்ன உங்கள் மக்களுக்கு பண்ணீங்க? உங்கள் கட்சி கொடி வச்சா திராவிடம் பிடுங்கி போடுறான், அதை கேட்க உங்களுக்கு துப்பு இல்லை. எத்தனை ஜாதி கலவரம் நடக்குது, மாற்றி மாற்றி வெட்டிக்கிறானுங்க. படிக்கிற பிள்ளைங்கிட்ட விஷத்தை திணிச்சு கலர்கார கயிறை கட்டிக்கிட்டு சண்டைக்கு போகிறான், அதை ஒழிக்க துப்பு இல்லை. நீங்கள் அந்த கட்சியிலே போய் கூட்டணி வச்சுக்குவீங்க. இதில் எங்கள் அண்ணன் வந்து சாராயத்தை குடிச்சு சாகாதடா, இதனால் பல பேர் தாலி அறுத்துருக்குறாங்க. ஆசாசையாக பிள்ளையை பெற்று வளர்த்து இந்த போதைக்கு அடிமைக்கு
வளர்ற வயசிலேயே அவன் வந்து மரணத்தை தொடுறான். இதெல்லாம் இருக்கக்கூடாது. கல்லை குடிச்சிட்டு கரெக்டாக இருந்துக்குவாங்க. கல்லை விட சாராயம்தான் மிக போதை. அதுதான் நாட்டுக்கு பிடிச்ச பீடை. அதை ஒழிக்கிறதுக்கு மாற்று வழி இந்த கல் ஒன்று தான். அது போக பனைமரங்கிறது சில குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் சொந்தம் இல்லை. தமிழன் விவசாயம் யார் காடுகரை வச்சிருக்கிறாலும் சரி, அது 1 ஏக்கராவோ இல்லை 100 ஏக்கராவோ 50 ஏக்கராவோ எல்லா வரப்புலையும் பனைமரம் இருக்கும். குத்தைக்கு விடுறாங்க. ஏன் மற்ற சமூகத்தை சார்ந்தீங்களுமே ஏறுறாங்க. நீங்கள் சும்மா ஒரு குறிப்பிட்டீங்களே ஏறான்னு சொல்லக்கூடாது. ஒரு மாவட்டம் ஒரு தொகுதிக்குள்ள அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா சமூகத்தினரும் மரம் ஏறுறாங்க. எல்லா சமூகத்திനും அங்கே போய் வாங்கி குடிக்கிறோம். அங்கே கொண்டு போய் ஜாதியை கொண்டு போய் சொருகாதீங்க. பனைமரத்தோட குலத்தொழிலாக நினச்சி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. என் காட்டில் மரம் இருக்குது, நான் முட்டி கட்டி மேலே ஏறி ஊத்துறன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் ஐயா வன்னியரசு அமைதியாக இருந்துக்கோங்க. புரியுதுங்களா? உங்களைத்தான் காமராஜரை மடிக்க மாட்டார். நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு காலத்தில்? பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கலைஞர் கேட்டார். நீங்க எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ பொது குளத்தில் நடக்காதீங்களோ அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது நியூஸ் ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசர் யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதா? அது கலைஞர் தான் சொன்னாரு. நாங்க என்னன்னா இது என்னன்னா பொது தொகுதி ஆசைப்படலாமான்னு கலைஞர் எங்களை பற்றி கேட்குறாருன்னு சொல்லிவிட்டு அந்த கட்சியிலே கூட்டணி வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது? இந்த லட்சணமே இல்லை. அண்ணன் வந்து சீமான் அவர்கள் வந்து பனைமரம் ஏறுறாரு. அதில் ஒரு 1000 காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த தற்குறிங்க. அவரு கோல் கட்டி அதை பிடிச்சி ஏறுறாரு. ஏறின என்ன பிரச்சனை? அவர் என்ன லிஃப்ட் வச்சு ஏறினாரா இல்லையா? கல்லை இறக்குனாரா இல்லையா? முடிஞ்சு போச்சு. இந்த திராவிட மாடல் அரசில் என்ன முடிஞ்சிச்சு? அதுதான் தமிழனோட பவரு. சும்மா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம எதை வேணாலும் பண்ணலாம் உருட்டக்கூடாது. பனைமரத்தில் கோலை கட்டி ஏறினாராம். ஏன் லூசாட்டம் பேசி தெரியுதுங்க? கரும்பு காட்டுக்குள்ளே கார ரோடு போட்டு போகிறாரு. அது உனக்கு தெரியாது. இத்தனைக்கும் தர நிலத்தில் நடக்கலாம். ஸ்லிப்பாகி விழுந்தால் 100 அடி பள்ளலாம் இல்லை. அதில் கார ரோடு உங்களுக்கு. வெள்ளாமை காட்டில் வரப்புக்கு மேலே அப்படி சவுப்பு கம்பளம் விரித்து போட்டு இவர் போய் வேடிக்கை பார்ப்பார் அப்பா முதலமைச்சர். நல்லா வெள்ளமாக பண்ணுறீங்களா? ஆக இந்த பில்லு இந்த உயரம் தான் இருக்குமா இல்லை குட்டியாக இருக்குமா? இதில் தான் நெல் வருமா? இதில் தான் அரிசி வருமானு அங்கே போய் விவசாயிட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. அவர் வரப்புனாலும் என்னன்னு தெரியாது, வயல்னாலும் என்னன்னு தெரியாது. அதெல்லாம் இங்கே குறை இல்லை. பனைமரத்தில் கோல் கட்டி ஏறிட்டாரோ. அவர் காலை பார்த்தீங்களா எவ்வளோ காயம். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி. எந்த கட்சியோட கூட்டணின்னு தனித்துவமாக நின்று 8% வாக்கு சதவீதத்தை வாங்கி வச்சு சின்னம் அங்கீகாரத்தோட தமிழ்நாடுல எங்கேயுமே இந்த சாதனை கிடையாது. கூட்டணி இல்லாமல் தனிச்சே நின்று வந்துருக்கிறாரு, அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாரு. அந்த கட்சி தலைவர் என் மக்களுக்காக பனைமரம் ஒரு குலத்தொழில், அதை நம்பியே இருக்கிற என் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, கல்லுக்கு தடையை நீக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி மறையேறி காலுங்கையும் கிழிச்சிக்கிட்டு ரத்தத்தோடு வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்து நக்கல் மயிர். டேய், உங்களுக்கு முடியல, முட்டிக்கிச்சு, வயிற்றுச்சல், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? வேணா பயிர் சரி சொல்கிறோம், வந்து தண்ணி ஊற்றி அமுச்சு விட்டு போட்டோம். அவ்வளோ வயிற்றுச்சல், வன்மம், கதறானுங்க. ஐயோ அம்மா, ஐயோ பனைமரம் ஏறி விட்டாரு, கல்லை இறக்கி விட்டாரு. நம்ம எந்த வகையில் முட்டுக்கட்டை போட்டாலும் அதெல்லாம் தகர்த்துட்டு போகிறாங்கப்பா இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க. இது எல்லாத்துக்கும் சீமான் தான். ஏதாவது பண்ணணும், ஏதாவது அவர் மேலே பொய்ய பறக்கணும், ஏதாவது உருட்டணும். நொட்டமயிறு சொல்லியே என் மக்களை இன்னும் கீழே கொண்டு போகிறீங்க. மக்களுக்காக ஒரு மனுஷன் வந்து பாடுபடுறாரு. இவங்களுக்கு பொறாமைங்க, வன்மம். ஏன்னா நம்மக்கிட்ட வாக்கு சதவீதம் உயருது. ஏன்னா இவங்க வந்து கரெக்டாக போய் பிச்சை எடுக்க முடியாதுல்ல. இப்போ அண்ணன் சீமான் இல்லைன்னா இவங்க என்ன உருட்டுவாங்கன்னா, நாங்கள் தான் பெரிய ஆளுங்க, நாங்களாம் நீ ஜெயிக்க முடியாது, எனக்கு இன்னும் இத்தனை சீட்டு கொடுக்கணும், எனக்கு இவ்வளோ பெட்டியை தரணும்னு சொல்லி மிரட்டலாம். இல்லை ஒரு உருட்டலாம், ஒரு பயத்தை காட்டலாம், நான் கூட்டணி மாறுன்னு. இப்போ அண்ணன் சீமான் வந்ததுனால இந்த கூட்டணி வைக்கிற கட்சிகள்லாம் இருக்குதுங்களே, அது எல்லாத்துக்கும் மவுசு குறைஞ்சி போச்சு. அதனால தாங்க அடிச்சுட்டு சாகுறானுங்க. சாவுங்க சம்பவம் பண்ணியாச்சு. திராவிடத்துக்கு சாவு மணி அடிச்சாச்சு. நீ வந்து எங்கள் அண்ணன் வந்து ஏதோ வாயில் சொல்கிறார், சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்னீங்க. கல்லை இறக்கிட்டாரு, உங்களுக்கும் கதையை முடிச்சு விட்டாரு. இதுக்கு மேலே அடிச்சுக்கிட்டு வந்து சாவுங்க.
சீமான் அண்ணனோட தாண்டவம் சிறப்பான தாண்டவம். 2026 சம்பம் உறுதி. திராவிட மாடல் ஆட்சிக்கு சங்கம் உறுதி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.